தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன? பகுதி 5. இது இது என்று எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த இதம் என்பதும் மூலம் இல்லாதது அன்று. மூலம் இல்லாமல் இது என்று ஒன்று தோன்றாது. விதை இல்லாமல் மரம் தோன்றாது. இவ்வளவு பிரபஞ்சத்திற்கும் மலைகள், சமுத்திரம், ஆகாசம், பூமி, மாடு, மனுஷன், கோபம், பயம், பிரியம், இந்திரியங்கள், சக்தி, இப்படி எல்லாவற்றுக்கும் இது என்று சுட்டப்படும் எல்லாவற்றுக்கும் மூலம் உண்டு. பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, முகரப்படுகிறது, நினைக்கப்படுகிறது, உஷ்ணம், சீதளம் என்பதாக ஸ்பர்சிக்கப்படுகிறது, மனசினாலே இந்திரியங்களினாலே ஆராயப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் இதம் என்றுதான் பெயர். புத்திசாலித்தனம், ஆச்சரியமான காரியங்கள், இதுவரை வந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முதலிய எல்லாம், அதாவது அறியப்படுவன எல்லாம் இதம்தான். இவையெல்லாம் ஒரு மூலத்தையே காரணமாக உடையன. மூலம் இல்லாது போனால் இது என்கிறது ஒன்றுமே இராது. மூலம் இல்லாமல் ஒரு பொருள் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு மூலம், பீஜம் இருக்கிறது. மனுஷ சரீரம் என்றால் பீஜம் இருக்கிறது. மரம் என்றால் அதற்கு ஒரு பீஜம், விதை இருக்கிறது. மூலம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஆதலால் பிரபஞ்சத்துக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் என்ன என்ன சக்தி இருக்கிறதோ அவ்வளவும் அந்த மூலத்தில் இருக்க வேண்டும். புளியங்கொட்டை முளைக்கிற போது பார்த்தால் தெரியும். முளை கண்டவுடன் அந்த விதையை இரண்டாக பிளந்து பார்த்தால் அதற்குள் ஒரு மரமே இருப்பது தெரியும். பெரிய மரமாக வளரக்கூடிய சக்தி அதனிடத்திலேயே இருக்கிறது. எல்லா விதைகளிலும் அப்படியே இருக்கும் என்றாலும் புளியங்கொட்டையில்தான் நன்றாக நாம் பார்க்க முடியும். மந்திரங்களில் பீஜாட்சரங்கள் என்று உண்டு. ஒரு சின்ன விதைக்குள் ஒரு மகா விருட்சம் இருப்பது போல் இந்த அக்ஷரங்களுக்குள்ளே அளவு கடந்த சக்தியை அடைத்து வைத்திருக்கிறது. ஐகாகிரியத்தோடு, ஒன் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷனோடு லட்சக்கணக்கான ஆவிருத்தி அந்த அக்ஷரத்தை ஜபித்தால் அதன் உள் சக்தி முழுதையும் கிரகிக்க முடியும். உலகத்திற்குள் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, எவ்வளவு மேதை இருக்கிறதோ, சாமர்த்தியம் இருக்கிறதோ அவ்வளவுக்கும் மூலமான சுவாமிகள் இருக்க வேண்டும். மூலம் இல்லாமல் இவை ஒன்றுமே தோன்றாது. வேதம் முரசறைவதாவது, இது இது என்று தோன்றும் பொருள்கள் எல்லாம் ஒரு மூலமின்றி தோன்றவில்லை. மூலத்தில் இருக்கும்படியான சக்தி எதுவோ அதுவேதான் உலகம் முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கிறது. அந்த மூலம் எங்கே இருக்கிறது? இது இது என்று பார்க்கப்படுவனவற்றுள் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆத்மாவேதான் மூலம். பெரிய நிலை கண்ணாடியை வைத்துவிட்டு அதில் பார்க்கிறோம். நம் உருவம் அதில் இருக்கிறது. 4 நிலை கண்ணாடிகளை முன்பின் வரிசையாக வைத்துவிட்டு பார்த்தால் 1000 உருவங்கள் தெரிகின்றன. அந்த 1000ஐயும் பார்த்து கொண்டிருக்கிறவன் 1000க்கும் மூலமான ஒரே ஒருவன்தான். இப்படி இத்தனை கோடி ஜீவர்களுக்கும் உள்ளே இருந்து இது இது என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒருத்தன்தான் சுவாமி. பார்க்கிற பொருள்தான் பார்க்கப்படுகிற வஸ்துக்களுக்கெல்லாம் மூலம். அந்த மூலம் என்பது அறிவுதான். அறிவு என்பதே எல்லா ஜகத்திற்கும் காரணம். அந்த அறிவு எங்கே இருக்கிறது? உன்னிடமே இருக்கிறது. அகண்டமான பிரிவில்லாததாக இருக்கக்கூடிய இது உன்னிடம் கண்டமாக பிரிந்ததாக தோன்றுகிறது. இது சின்ன பல்பு, அது பெரிய பல்பு. அது நீல விளக்கு, இது பச்சை விளக்கு. விளக்கில் அநேக உருவங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கும் சக்தி, மின்சார சக்தி ஒன்றுதான். எங்கும் வியாபித்திருக்கிற மின்சக்தி இங்கே இந்த விளக்குக்குள் இருந்து பிரகாசிக்க செய்கிறது. ஃபேன் விசிறிக்குள் இருந்து சுற்ற வைக்கிறது.
இந்த எல்லா காரியங்களுக்கும் மூலமான சக்தி ஒன்று, அது அகண்டமானது. அதுவே ஒயர் கம்பிக்குள் வருகிற போது கண்டமாகிறது. இயற்கையில் பளீர் பளீர் என்று மின்னும் போது, ஜலம் அருவியாக கொட்டும் போது அங்கெல்லாம் இது தானே வெளிப்பட வந்து விடுகிறது. இந்த மாதிரி உனக்குள்ளேயே இருக்கிற பரம சத்தியமான தத்துவம் உனக்கு ஃப்ளாஷ் ஆகும்படியாக, பளிச்சிடும்படியாக பண்ணிக்கொள். கர்மானுஷ்டானத்தில் ஆரம்பித்து யஜ்யம், தேவதா உபாசனை எல்லாம் பண்ணிக்கொண்டே போய் மகா வாக்கிய தியானத்தில் முடிகிற வேத வேதாந்த சாதனங்கள் எல்லாம் இதற்குத்தான். வேதத்தில் இருக்கிற சமூக வாழ்க்கை முறைகள், குடும்ப தர்மங்கள், ராஜாங்க நீதிகள், கவிதை, வைத்தியம், ஜியாலஜி முதலான சாஸ்திரங்கள் எல்லாமும் இந்த ஆத்ம சாட்சா்காரத்தில் கொண்டு போய் விடுவதற்காக ஏற்பட்ட படிவரிசைதான். முதலில் இப்படி தத்தும் துவம்மும் ஒன்றாயிருப்பதை மின்னல் வெட்டு மாதிரி சில க்ஷணங்களுக்கு மட்டுமே தெரிந்து கொள்வாய். பிரம்மானுபவம் மின்னலில் மின்னல் மாதிரி கண் கொட்டுகிற நேரம்தான் உண்டாகும் என்று கேனோபனிஷத்தில் 4.4 சொல்வது இந்த நிலையில்தான். அதோடு விடாமல் அபியாசம் செய்து கொண்டே இருந்தால் அருவி தாரை கொட்டுகிற போதும் எப்போதும் மின்சாரம் உண்டாகிற மாதிரி எப்போதும் அந்த அனுபவத்திலேயே இருக்கலாம். இதுதான் ஷரீரத்தில் இருக்கிற போதே மோட்சம். அப்புறம் ஷரீரம் போன பின் அந்த பரம சத்தியமாகவே இருந்து விடலாம். இப்படி ஷரீரம் உள்ள போது ஜீவன் முக்தி, உயிர் போன பின் விதேக முக்தி என்று வித்தியாசம் சொல்வது கூட மற்றவர்கள் பார்வையில்தான். ஞானிக்கு இரண்டுமே ஒன்றுதான். இப்படி எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்று நாம் அனுபவத்தில் தெரிந்து கொண்டு இங்கேயே மோட்சத்தில் இருக்கும்படியாக பண்ணுவதுதான் சகல வேதங்களுக்கும் பரம தாத்பரியமாகும்.